وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் ஏனைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்னையும் உங்களையும் பெற்று வளர்த்த பெற்றவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளால் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளி வாயிலிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் மூலமும் திருத்தூதர் மூலமும் இதையெல்லாம் நமக்கு எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை நம் வாழ்வில் முடியுமானவரை எடுத்தும், எதையெல்லாம் விட்டு விலகி வாழ்ந்து கொள்ளும்படி நமக்கு எச்சரிக்கை செய்தானோ அவைகளிலிருந்து விலகி வாழ்ந்து கொள்ளும்படி எந்த நேரமும் அல்லாஹ்வை அஞ்சி இரையச்சமுடையவர்களாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை மாற்ற வேண்டும் என்றும் ஞாபகம் கூறியவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக வேண்டி, அவன் பக்கம் தன்னை ஈர்த்து கொள்வதற்காக வேண்டி, கூலிகளை அதிகமாக பெற்று சுவர்க்கத்தை இலேசாக அடைவதற்காக வேண்டி சில காலங்களை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருப்பார். வருடத்தில் இருக்கக்கூடிய 365 நாள் என்றால் மொத்தமும் ஒரே சிறப்புக்குரியதல்ல. சில இடங்களிலே மாதங்களை கண்ணியப்படுத்துவான், சில இடங்களிலே நாட்களை கண்ணியப்படுத்துவான், சில இடங்களில் அல்லாஹ் நேரங்களை எல்லாம் கண்ணியப்படுத்துவதை நமக்கு பார்க்கலாம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி நன்மைகள் எல்லாம் கூடுதலாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் நாம் எல்லாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமலான் மாதம். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் நிறைய ஹதீஸ்களிலே ரமலானை பற்றி எல்லாம் சொல்லும் போது இது நலவுக்குரிய மாதம், இது ரஹ்மத்துக்குரிய மாதம், இது பரக்கத்துக்குரிய மாதம், சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய மாதம், நரகத்தின் வாயல்கள் மூடப்படக்கூடிய மாதம், தீமைகள் ஒழியப்படக்கூடிய மாதம், ஷைத்தான் விலங்கிடப்படக்கூடிய மாதம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே நிறைய அல்லாஹ்வின் தூதர் சொன்னதற்குரிய காரணம்
இந்த மாதத்தை அல்லாஹ் அடியார்களுக்குரிய பெரிய ஒரு கிஃப்டாக அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். எனவே இந்த புனிதமான மாதத்தை அடைந்து நாம் கிட்டத்தட்ட 16 நாட்களை முடித்துவிட்டு இன்று நாம் இருக்கிறோம். கடைசி 10 நாட்கள் எம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா கடைசி 10 நாட்களின் பால் நம்மை நெருங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ரமலானிலேயே மிக கண்ணியமான நாட்கள் இந்த கடைசி 10 நாட்கள் தான். இதை அடைவது என்பது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற பெரிய ஒரு அருள். ரமலானை அடைவதே அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள் தான். ஏனைய மாதங்களை அடைவதை விட ரமலான் என்றால் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எங்களுடைய மனதிலே இருக்கும். ரமலான் என்றால் எமக்கு பெரிய ஒரு ஆசை இருக்கும். இமாம்களை பொறுத்தவரையில் இமாம்கள் ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாலேயே ரமலானை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டு இருப்பார்களாம். அந்த அளவுக்கு இதனுடைய பெருமதி. அல்லாஹு தஆலா இதை நமக்கு அடைகின்ற பாக்கியத்தை முதலாவது தந்திருக்கிறார். சென்ற வருடங்கள் நம்மோடு இருந்த பலர் இன்று மண்ணறையில் இருக்கின்ற பொழுது, ரமலானின் ஒரு சில நாட்களை மட்டும் அடைந்து விட்டு மரணித்த பலர் இருக்கின்ற பொழுது, வீணிலும் விளையாட்டிலும் கழித்துக் கொண்டிருக்கின்ற பலர் இருக்கின்ற பொழுதும், என்னையும் உங்களையும் தெரிவு செய்து ரமலானை அடைகிற பாக்கியத்தையும் தந்த ரப்பு, நல்ல முறையில் பயன்படுத்துவதற்குரிய எண்ணத்தையும் காலத்தையும் தந்த ரப்புக்கு கட்டாயம் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு காலத்தை அல்லாஹ் திரும்பவும் தருவான் என்று சொல்ல முடியாது. தந்த அல்லாஹ் நம்மிடத்தில் இந்த பயன்படுத்தல் என்ற ஒன்றை நம்மிடத்திலிருந்து கட்டாயம் எதிர்பார்க்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறானே, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நாளை மறுமையில், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா இதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்பான் என்று சொல்லப்படுகின்ற பொழுது முக்கியமான ஒரு கேள்வியை அல்லாஹு தஆலா கேட்பான். லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துக்களை பற்றியும் ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றியும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பார். அப்ப அருளாக கிடைத்த இந்த ரமலானை பற்றிய கேள்வியும் நாளை மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. இந்த நாளை பற்றியும் நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளை பற்றிய கேள்வியும் ரப்புல் ஆலமீன் நமக்கென்று வைத்திருக்கிறான். எனவே அந்த கேள்விக்குரிய பதிலை நாம் பயன்படுத்துவதை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல முடியும். எனவே இருக்கின்ற காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக கடைசி 10 நாட்கள் அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால், ரமலானிலே இருக்கக்கூடிய மீதி 20 ஆரம்பத்தில் வரக்கூடிய 20 நாளை விட கடைசி 10 நாட்கள் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் வந்தால் ஒரு வித்தியாசமான முயற்சியை அல்லாஹ்வின் தூதர் காட்டுவார்கள். நாங்கள் ஏற்கனவே 20 நாளை பயன்படுத்துகிறோம். 20 நாளில் எப்படி இபாதத் செய்கிறோமோ அதே இபாதத்தை தான் நாங்கள் கடைசி 10 நாளையும் செய்வோமாக இருந்தா, அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னத் அதுக்கு மாற்றமானது. அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறை, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை முறை அதுக்கு மாற்றமானது. கடைசி 10 நாள் அல்லாஹ்வின் தூதர் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய 20 நாளை விட வித்தியாசமாக பயன்படுத்துவார். இரவு நேரங்கள் என்று வந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் எப்படி செய்வார்? இரவு நேரங்களை தூங்கியும் தொழுதும் கழிப்பார்கள் ஆரம்ப 20 நாளில். ஆனால் கடைசி 10 நாட்கள் என்று வந்தா அல்லாஹ்வின் தூதர் வணக்கத்தில் மட்டுமே கழிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர். அல்லாஹ்வின் தூதர் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் நிறையவே வணக்கங்களிலே முயற்சி செய்வார்கள். நிறைய வணக்கங்களில் ஈடுபாடு காட்டுவார்கள். எப்படி? மாலா யஜ்தஹிது ஃபீ கைரி. அடுத்த காலங்களில் காட்டாத அளவுக்கு ஆர்வத்தை, அடுத்த காலங்களில் இந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் வணக்கம் செய்வார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வந்தால் அல்லாஹ்வின் தூதருடைய வணக்கத்திலே மாற்றம் இருக்கும். இரவு தொழுகையா? இரவு தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் தொழுகின்ற முறையில் மாற்றம் இருக்கும்.
குர்ஆன் ஓதல்களா, சதக்காக்களா, ஏனைய திக்ருகளா, அத்தனையிலும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கடைசி 10 நாள் வந்தாலே இருந்துடும். அப்ப கடைசி 10 நாட்கள் என்பது ஆரம்பத்தில் கழிக்கப்படக்கூடிய 20 நாளை விட பொறுமதியானது. அதனாலதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. துல்ஹஜ் மாதத்தில் இருக்கக்கூடிய முதல் 10 நாட்களும் ரமலானில் வரக்கூடிய கடைசி 10 நாட்களும், இந்த ரெண்டுல எது சிறந்தது? இந்த ரெண்டிலையும் எது சிறந்தது என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஏனென்றால் துல்ஹஜ் மாதத்தில் வரக்கூடிய முதல் 10 நாட்கள் நன்மை செய்வதற்கு மிக பொருத்தமான காலங்கள். அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களை கொண்ட காலம் அது. அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமான நன்மைகளை எடுக்கக்கூடிய காலம், பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். அவர்கள் சொன்னார்கள், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாட்கள் என்று பார்த்தால் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரியதுதான். ஆனால் இரவுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் துல்ஹஜ் மாதத்தில் வரக்கூடிய முதல் 10 நாட்கள் இரவுகள் சிறந்ததா, ரமதான் மாதத்தில் வரக்கூடிய கடைசி 10 நாட்களின் இரவுகள் சிறந்ததா என்றால், இரவுகளோடு ஒப்பிடும் போது ரமதானில் வரக்கூடிய இரவுகள் தான் மிக கண்ணியமானது, மிக சிறப்புக்குரியது என்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏனென்றால் ஹதீஸ்களில் வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய சிறப்புகள் ஏராளம். ஒரு மனிதன் ஜிஹாது செய்து தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உயிரையும் விட்டு வருகிறானே, அவனை தவிர அடுத்த எல்லா அமலை விடவும் துல்ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய முதல் 10 நாளில் செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளமான, துல்ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய நன்மைகள் உன்னதமானது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. ஆனால் இரவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த இரவா அந்த இரவுகளா என்று நாம் பார்க்கின்ற பொழுது துல்ஹஜ்ஜை விட ரமலானுடைய கடைசி இரவுகளுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். எனவே ரமலானுடைய காலத்தில் அதுவும் கடைசி 10 நாட்களின் இரவுகள் என்பது மிக பெருமதியானது. இரவுகள் மிக பெருமதியானது. பகல் நேரங்களில் வணக்கம் செய்யக்கூடாது என்பதல்ல, பகலை விட இரவுகள் தான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது, இரவுகள் பூரணமாக பயன்படுத்தப்பட வேண்டியது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான இதா தஹலல் அஷ்ருல் அவாஹிர், அல்லாஹ்வின் தூதர் இதா தஹலல் அஷ்ர், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் ரமலான் கடைசி 10 நாட்கள் வந்துட்டால், அல்லாஹ்வின் தூதர் கடைசி 10க்குள்ளால் நுழைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அஹ்யல் லைல, அல்லாஹ்வின் தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். இரவை ஒரு செத்த இரவாக, மௌத்தான் இரவாக ஆக்க மாட்டாங்க அல்லாஹ்வின் தூதர். இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். இரவை அல்லாஹ்வின் தூதர் விழித்து வணக்கங்களிலே ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருப்பார்கள் என்று தொடர்ந்து வரும்போது, ஐ கதா அஹ்லா, தான் மட்டும் பெய்த்து வணக்கத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் வர மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் தான் மட்டும் தொழுதுட்டு அல்லாஹ்வின் தூதர் இருக்க மாட்டார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களையும் எழுப்பாட்டுவார்கள். ஐ கதா அஹ்லா வஷத்த மிஅஸரா, அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வேட்டியை, தன்னுடைய சாரத்தை இறுக்க கட்டிக் கொள்வார்கள். இந்த சாரத்தை ஏன் இப்படி இறுக்கி கட்டுவார்கள் என்று வரும்போது நிறைய ஹதீஸ்களுக்கு விரிவுரையாளர்கள் கொடுக்கும் போது சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு வேறு எந்த வேலையும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி, மனசலம் கழிப்பதற்கோ மனைவியின் பக்கம் தேவைகளுக்கோ எதுவும் வரக்கூடாது, அதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் இறுக்க சாரங்களை கட்டிக் கொள்வார்கள் என்பதாக விளக்கங்களை கொடுப்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் முயற்சி செய்து கொண்டே இருப்பார் என்பதை ஹதீஸ்களிலே, சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே நமக்கு பார்க்கலாம். எனவே அல்லாஹ்வின் தூதர் இரவு நேரங்களைத்தான் கூடுதலாக பயன்படுத்துவார். ரமலான் காலத்தில் கடைசி 10 நாட்களின் இரவு நேரங்களை அதிகமாகவே அல்லாஹ்வின் தூதர் பயன்படுத்துவார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவரோடு மட்டும் நிற்காமல் குடும்பத்தையும் அழைத்து, சிலர் எப்படி என்றால் தான் வணக்கம் செய்தால் போதும்,
தான் பள்ளிக்கு போய்த்துட்டு வருவோம், தான் தொழுதால் போதும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார்கள். எழுப்பி பார்த்தேன் எலும்பல்ல, தட்டி பார்த்தேன் எலும்பல்ல, முயற்சி செய்து பார்த்தேன் வரல்ல என்ற காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய குடும்பத்தை பூரணமாக எழுப்பாட்டி விட்டுத்தான் அவருடைய வணக்கங்களை செய்வார்கள். இப்ராஹிம் இப்னு வக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இப்ராஹிம் இப்னு வக்கை என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்லுகிறார், கான அபி யுசல்லி, இரவிலே கடைசி காலங்களில் கடைசி 10 நாட்களில் என்னுடைய தந்தை என்ன செய்வார், தொழுது கொண்டே இருப்பார். வலா யப்கா ஃபீ தாரினா அஹத், எங்களுடைய வீட்டிலே யாரும் இருக்க மாட்டோம், தூங்கிய நிலைமையில் எங்களுடைய வீட்டில் வேறு யாரும் இருக்க மாட்டோம், நாங்கள் எல்லோருமே தந்தையோடு சேர்ந்து தொழுது கொண்டுதான் இருப்போம். ஹத்தா ஜாரியா, எங்களுடைய வீட்டிலே ஒரு கருப்பின அடிமை பெண் ஒன்று இருந்தார், அந்த பெண்ணை கூட என்னுடைய தந்தை எழுப்பாட்டி அந்த பெண்ணை கூட தொழுகைக்காக வேண்டி தயார்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கைகள், நமக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்களுடைய வாழ்க்கைகள் இருந்திருக்கிறது. எனவே கடைசி 10 நாட்கள், அதிலும் கடைசி இரவுகள், இரவு தொழுகைகளோடும் இதர வணக்கங்களோடும் கட்டாயம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது. நம்மளோடு மாத்திரம் இருந்து விடாமல் குடும்பத்தை பார்க்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே. எனவே நாம் எப்படி வணக்கம் செய்வோமோ, நாம் எப்படி வணக்கங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ, நம்மை எப்படி நன்மையை கூடுதலாக அடைய வேண்டும், இறைவனின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அதே போல நம்முடைய குடும்பத்தையும் நாம் தயார் செய்ய வேண்டும். சஹருக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்காக வேண்டி அல்லது அடுத்தடுத்த ஏற்பாடுகளுக்காக வேண்டி நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம், நான் பள்ளிக்கு போய்த்துட்டு வாரேன் என்ற அந்த நிலைமை இருக்கக்கூடாது. நான் தொழுகிறேன், நீங்கள் ஓய்வெடுக்கலாம் என்ற அந்த நிலைமை இருக்கவே கூடாது. நான் எப்படி தொழுகிறேனோ, நான் எப்படி வணக்கம் செய்கிறேனோ, அதே போல என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் வணக்கம் செய்ய வேண்டும் என்பதை நாம் நோக்கமாக கொள்ள வேண்டும். நம்மோடு மாத்திரம் வணக்கங்கள் சுருக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த கடைசி 10 நாட்களில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. கடைசி 10 நாளில் தான் லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். நாமெல்லாம் இந்த ரமலான் மாதத்துக்கு கண்ணியம் என்கிறோம், ரமலானில் தான் நோன்பு என்கிறோம். இதற்கெல்லாம் முக்கியமான காரணமே அல் குர்ஆன் இறங்கியதுதான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறானே, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம் இருக்கிறதே அதுதான் அல் குர்ஆன் இறங்கிய மாதம். ரமதான் மாதத்துக்குரிய கண்ணியம் இந்த குர்ஆன் இறங்கியதால் தான் வந்தது. இந்த மாதத்தில் நாம் ஏன் நோன்பு பிடிக்கிறோம்? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ, யாருக்கு இந்த மாதம் கிடைக்கிறதோ அவர்கள் நோன்பு நோட்கட்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையாக எடுக்கிறார். அப்ப ரமலானில் நோன்பு என்பதற்குரிய காரணமே அல் குர்ஆன் இறங்கியது. மொத்த மாதமும் அந்த குர்ஆனால் கண்ணியப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த அல் குர்ஆன் இறங்கிய நாள், அந்த இரவு இந்த கடைசி 10 தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதுதான் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாம் அல் குர்ஆனை கத்ருடைய இரவிலே இறக்கினோம். கத்ருடைய இரவினிலேயே நாம் இந்த அல் குர்ஆனை இறக்கினோம். அந்த நாளை, அந்த இரவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது, ஒமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு என்றால் உங்களுக்கு எது என்று தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு மனிதன் 1000 நாட்கள் எதுவெல்லாம் செய்வானோ அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இரவு கத்ருடைய இரவு. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் தொடர்ந்து, தனஸ்ஸலுல் மலாயிகா, அந்த இரவில் மலாயிகாமார்கள் இறங்குவார்கள். குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவிலே இறங்குவார்.
அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஹதீஸ்களிலே நிறைய இதை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். லைலத்துல் கத்ருடைய சிறப்புகள், அதை பற்றிய விளக்கங்கள். அல்லாஹ்வும் சொல்லும் போது தனஸ்ஸலுல் மலாயிகா, இது எப்படி 1000 மாதங்களை விட சிறந்ததோ அதே போலதான் இந்த கடைசி 10 நாள் இருக்கக்கூடிய அந்த இரவிலே, அந்த ஒரு இரவு, அந்த கதுர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் வானவர்கள் இறங்குவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குவார்கள். அதை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் கொடுக்கும் போது, இந்த கதுருடைய இரவில் அதிகமான மலாயிக்காமார்கள் இறங்குவார்கள். காரணம் லிகத்ரத்தி பரக்கத்திஹா, அதில் இருக்கக்கூடிய பரக்கத்தின் பொறுமதிக்காக வேண்டி. அதே போல இதுல இருக்கக்கூடிய ரஹ்மத்துகளுக்காக வேண்டி அதிகமான மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டே இருப்பார்களா. யாரெல்லாம் இபாதத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வணக்கங்களோடு இருக்கிறார்களோ அவர்களை சூழ்ந்து இந்த வானவர்களும் இருப்பார்கள் என்பதாக இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் கொடுப்பதை பார்க்கலாம். எனவே இந்த இரவு என்பது முழு நாளும் அல்ல. லைலத்துல் கத்ர் என்பது முழு நாள் அல்ல, ஒரே ஒரு இரவு. சலாமுன், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அது சாந்தியானது, அதிலே தீங்குகள் எதுவும் கிடைக்காது, தீங்குகள் எதுவும் இருக்காது, அது அமைதியானது சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா. ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுபஹுடைய உதயம் வரைக்கும் தான். கத்ருடைய இரவு என்பது சுபஹுடைய இரவு வரைக்கும். அப்போ ஒரு மனிதன் பகல் எல்லாம் வணக்கம் செய்கிறான், இரவு தூங்குறான் என்றால் அந்த கத்ருடைய இரவின் பாக்கியம் கிடைக்காது. பகல் நேரங்களில் ஏற்கனவே சொன்னது போல இமாம் ஷாஃபி அவர்களும் அதை பதிவு செய்கிறார்கள். பகலுடைய நேரங்களிலே வணக்கங்கள் செய்வது ஆகமாக்கப்பட்டதுதான். ஆனால் இரவு நேரங்கள் கட்டாயம் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப கத்ருடைய இரவு என்றால் அது இரவுக்கு மட்டும் சொந்தமானது. அந்த இரவிலே நம்முடைய வணக்கங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும், இரவு தொழுகைகள் தொழப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா, யார் கத்ருடைய இரவில் நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு முழு நம்பிக்கையோடு நின்று வணங்குகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். 3 செய்திகள் அல்லாஹ்வின் தூதர் ரமதானோடு சொன்னார்கள். ஒன்று, மன் சாம ரமதான், யார் ரமதானிலே நோன்பு நோட்கிறார்களோ. இன்னொன்று, மன் காம ரமதான், யார் ரமதானிலே இரவு தொழுகைகள் தொழுகிறார்களோ. இன்னொன்று, மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறார்களோ. 3 செய்திகளை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னது, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார்கள். சிறிய சிறிய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும் என்றார்கள். எனவே அவ்வளவு பெருமதியான காலம் இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இரவு. அந்த இரவு சூரியன் உதயமாகும் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். எனவே அந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்தது. நாங்க இது இல்ல, இந்த நாள் இல்லையா, அடுத்த நாள் பயன்படுத்தலாம். 20 இல்லையா, 21, 21 இல்லையா, 22, 22 23 நாங்கள் நன்மை செய்வோம். அந்த நேரங்களில் நாங்கள் இபாதத்து செய்வோம். அந்த நாட்களில் இரவு நேரங்களை பயன்படுத்திக் கொள்வோம் என்பதற்குரியதல்ல. கத்ருடைய இரவு என்பது இது இல்லாட்டி அதா இருக்கும், அது இல்லாட்டி இதா இருக்கும் என்பதல்ல. ஒவ்வொரு நாளும் கட்டாய முயற்சி செய்யப்பட வேண்டியது கத்ருடைய இரவு. லைலத்துல் கத்ர் எப்ப என்ற செய்தி ஹதீஸ்கள்ல தெளிவாக எந்த இடத்திலும் வரவில்லை. இந்த நாளில் தான் லைலத்துல் கத்ர் என்று ஹதீஸ்களை புரட்டினால் எந்த நாளும் குறிப்பிட்ட ஒரு நாள் சொல்லப்படவில்லை. அப்ப சில சில விளக்கங்கள் அறிஞர்களால் சொல்லப்படும், சஹாபாக்கள் வழியிலாக சில விளக்கங்கள் வரலாம். ஆனால் குறிப்பிட்டு இந்த நாளில் தான் கத்ருடைய இரவு என்று சொல்லப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ர் ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர், ரமதானுடைய கடைசி 10 நாளில் ஒற்றைப்படையான நாட்களிலே நீங்கள் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், வக்கது உரீது ஹாதிஹி லைலா ஃபஉன்ஸிதுஹா,
எனக்கு ஏற்கனவே இந்த கதிருடைய இரவு காட்டப்பட்டது. எது லைலத்துல் கதிர் என்று எனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட எனக்கு நான் அதிலிருந்து மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். சில விளக்கங்கள்ல இன்னும் சில ஹதீஸ்கள்ல வரும்போது 2 பேர் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள், அதனால் நான் மறக்கடிக்கப்பட்டேன் என்றதாக எல்லாம் ஹதீஸ்களிலே வருவதை பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்னதே லைலத்துல் கத்ருடைய இரவு எது என்பது எனக்கு தெரியாது, இதுதான் சரியாக லைலத்துல் கத்ருடைய இரவு என்று எனக்கே தெரியாது, நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். தஹர்ரௌ லைலத்துல் கத்ர், நீங்க கடைசி 10 நாட்களின் ஒற்றைப்படையான நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த இரவை மறைத்து வைத்திருக்கிறார். மறைத்து வைப்பதற்குரிய காரணம் இதிலே நாங்கள் கூடுதலாக நம்முடைய வணக்கங்களை செய்து கொள்வதற்கு தான். இதிலே நாம் நம்முடைய வணக்கங்களை கூடுதலாக செய்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இதை மறைத்து வைத்திருக்கிறார். இதிலே நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைகளை நாம் அந்த நாட்களிலே கூடுதலாக தொழ வேண்டும். தொழுகையோடு மட்டும் நின்று விடக்கூடாது, திக்ர்களோடும் குர்ஆன் திலாவத்துகளோடும் அதே போல சதக்காக்களோடும் இப்படிப்பட்ட எல்லா முறைகளிலும் கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்களிலே நாங்கள் இந்த லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். சதக்காக்கள் கொடுக்கிறோமா, இரவு நேரங்களை பயன்படுத்துறது சிறந்தது. குர்ஆன்களை ஓதுறோமா, இரவு நேரங்களை பயன்படுத்துவது சிறந்தது. தொழுகிறோமா, சுன்னத்தான வணக்கங்களை செய்கிறோமா, இரவு நேரங்களை பயன்படுத்துவது சிறந்தது. திக்ர்களிலே ஈடுபடுகிறோமா, இரவு நேரங்களை பயன்படுத்துவது சிறந்தது. அடுத்த நாட்கள் மாதிரி பகலை பயன்படுத்துறதை விட இரவிலே அதிகம் இருக்கிறது. நம்ம பயன்படுத்துற அந்த ஒரு இரவு கத்ருடைய இரவாக இருந்தால், அது லைலத்துல் கத்ராக இருந்தால், அது அல்லாஹ்விடத்தில் 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். இதிலே குறிப்பிட்டு இந்த வணக்கம் தான் என்பது கிடையாது. கூட்டு தௌபாவோ, கூட்டு திக்ர்களோ, கூட்டு மஜ்லிஸுகளோ எதுவும் கிடையாது. தனித்தனி வணக்கங்கள் தான். இரவு தொழுகை ஜமாத்தாக தொழுது கொள்ளலாம். தனித்தனி இபாதத்துக்களோடு தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களின் இரவுகள். எனவே இந்த ஒற்றைப்படையான இரவுகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன், நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கெல்லாம் செய்த மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத், நம்மை எல்லாம் இந்த ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதை அல்லாஹ் நமக்கு கடைசி வரைக்கும் ரமலானை பயன்படுத்துகின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த கடைசி 10 நாட்கள் மிக பெருமதியான காலங்கள். எந்த காரணத்தாலும் அவைகள் வீணடிக்கப்படக்கூடாது. கடைசி 10 நாட்கள் என்னென்னவெல்லாம் அமட்கள் செய்ய முடியுமோ அந்த அமட்களில் எல்லாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் தன்னை அமலிலேயே வைத்துக் கொள்வதற்காக வேண்டி ரமலானின் கடைசி 10 ஒரு விடயத்துக்காக வேண்டி பயன்படுத்துவார்கள். முக்கியமான ஒரு இபாதத் செய்வார்கள். அதுதான் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய வணக்கம். அல்லாஹ்வின் தூதர் இபாதத்திலேயே நான் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கிய ஒரு இபாதத் இஅ்திகாஃப் என்றால், ஒரு மனிதன் வீட்டிலே இருந்தால், வெளியே இருந்தால் பல வேலைகள் அவனை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், நான் பள்ளியிலேயே இருக்கிறேன் என்றால் ஏதாவது இபாதத்தை மட்டும்தான் செய்து கொண்டு இருப்பதற்கு அவனுக்கு தேவையும் வரும், அவனுக்கு யோசனையும் வரும். அல்லாஹ்வின் தூதர் அதற்காக வேண்டியே உருவாக்கிய ஒரு வணக்கம், கடைசி 10 நாட்களிலே உருவாக்கிய ஒரு வணக்கம் தான் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய வணக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅ்தகிஃபுல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். அல்லாஹ்வின் தூதர் ரமலானின் கடைசி 10 நாட்களிலே இஅ்திகாஃப் இருப்பார்கள். எது வரைக்கும் என்றால் ஹத்தா தவஃபாஹுல்லாஹ்,
அல்லாஹு தஆலா அவருடைய உயிரை கைப்பற்றும் வரைக்கும் கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வின் தூதர் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக, பள்ளி வாயிலில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை பொறுத்தவரையில கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் பள்ளிக்குள்ளால் வந்து விடுவார்கள். முழுமையாக பள்ளியிலேயே தன்னுடைய நேரத்தை கழிப்பார்கள். இரவு நேரங்களும் பகல் நேரங்களும் பள்ளியிலேயே இருப்பார்கள். இஅ்திகாஃப் என்ற வணக்கம் அதுதான், பள்ளியிலேயே நம்முடைய காலத்தை கழிப்பது. நமக்கு சில தேவைகள் வந்து வீட்டுக்கு போய் வருவதாக இருந்தால், அல்லது வெளி தேவைகளுக்கு போய் வருவதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அதுவும் இஅ்திகாஃபுடைய ஒரு பகுதி தான். ஆனால் இரவு நேரங்களையாவது பள்ளி வாயலிலேயே கழிப்பதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும். வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி கொள்ள வேண்டும். வேலையிலிருந்து, நம்முடைய தொழிலிலிருந்து நம்மை கொஞ்சம் தூரப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வணக்கம் இப்பொழுது மட்டும்தான் செய்யலாம். இஅ்திகாஃபுடைய வணக்கம் ரமதானின் கடைசி 10 நாட்களில் தான் செய்யலாம். அந்த நன்மையை அடைந்து கொள்வதாக இருந்தால் இந்த காலத்தில் மட்டும்தான் செய்யலாம். நோன்பு புறவு பிடிக்கலாம், இரவு தொழுகை டெய்லி தொழலாம், சதக்காக்கள் டெய்லி கொடுக்கலாம், இதர வணக்கங்கள் டெய்லி செய்யலாம் எனலாம். ஆனால் இஅ்திகாஃபுடைய வணக்கம் இரவின், ரமலானின் கடைசி இரவுகளுக்கு சொந்தமானது, கடைசி நாட்களுக்கு மிக முக்கியமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மன் கான இஅ்தகஃப மஇ, யாராவது என்னோடு இஅ்திகாஃப் இருக்க நினைத்தால், யாராவது என்னோடு இஅ்திகாஃப் இருக்க நினைத்தால் அவர்கள் இரவின் ரமதானின் கடைசி 10 நாட்களில் என்னோடு இஅ்திகாஃப் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் என்ற செய்தியையும் சஹீஹுல் புகாரி போன்ற கிரந்தங்களிலே எங்களுக்கு பார்க்கலாம். அதனாலதான் இமாம் ஸுஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லுகிறார், அஜபன் லில் முஃமினீன், சில முஸ்லிம்களை பார்த்தால் அஜபன் லில் முஸ்லிமீன், சில முஸ்லிம்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சில முஸ்லிம்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? தரக்குல் இஅ்திகாஃப் வன்னபி லம் யத்ருக், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ளால் நுழைந்த நாளில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் விடாத இஅ்திகாஃபை விடுகின்ற முஸ்லிம்களை பார்த்தால் எனக்கு ஒரு ஆச்சரியம். இவர்களும் மனிதர்களா, இவர்களும் முஸ்லிம்களா என்ற ஒரு ஆச்சரியம் என்பதாக சொன்னதை பார்க்கலாம். எனவே அல்லாஹு தஆலா உயிரை கைப்பற்றும் வரைக்கும், அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கும் வரைக்கும் விடாத ஒரு வணக்கம் இஅ்திகாஃபுடைய வணக்கம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் முடியுமான வரைக்கும் இந்த இஅ்திகாஃபிலே நாம் முயற்சி செய்ய வேண்டும். வேலைகள் வந்தால், அவசர தேவைகள் வந்தால், மையத்துக்கள் வந்தால், சுகீனம் வந்தால் போய் வருவது என்பது வேறு. நியத்தை வைத்து பள்ளிக்கு வர வேண்டும். நியத்தை வைத்து இரவு நேரத்தை நான் பள்ளியோடு என்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும். வீட்டிலே பிள்ளைகள் இருப்பார்கள், மனைவி இருப்பார்கள், அது இருக்கட்டும். ஆனால் நாம் இரவை மிக்க கூடுதலாக பயன்படுத்திக் கொள்வது, பள்ளியோடு சேர்ப்பது சிறந்தது. பெண்களுக்கும் முடியும். அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸிலே வரும் போது அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கும் வரைக்கும் ரமலானின் கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பார்கள் என்று சொன்ன ஹதீஸிலே தொடர்ந்து வருகிறது. அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்துக்கு பின்னால் அஸ்வாஜஹு மின் பஅதி, அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களுடைய மனைவிமார்களும் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களிலே பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, எப்படி ஏனைய வணக்கங்களில் நாம் ஈடுபாடு காட்டுவோமோ அதே மாதிரி இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது. சில வேளை இதுவே நமக்குரிய கடைசி ரமலானாக இருக்கலாம், அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம் என்ற தியரியே நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. லைலத்துல் கத்ர் இப்பொழுதுதான் என்பதும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த ரமதானை பூரணமாக பயன்படுத்தியவர்களாக நாம் மாற வேண்டும். 21 இல்லாட்டி 23, 23 இல்லாட்டி 25, இல்லையா 27, இல்லாத 29 என்று சொல்லி 1 2 இது இல்லாட்டி அது என்ற நிலைப்பாட்டுக்கு நாம் ஒரு நாளும் போய்விடக்கூடாது. இதுதான் லைலத்துல் கத்ர், வணக்கம் செய்ய வேண்டும். அடுத்தது வந்தால் அதுதான் லைலத்துல் கத்ர், வணக்கம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு இரவுகளும் குறிப்பிட்டு வணக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதரால் மறைக்கப்பட்ட ஒன்று, அல்லாஹ்வின் தூதர் மறக்கடிக்கப்பட்ட ஒன்று லைலத்துல் கத்ருடைய இரவு. அதனால் தான் கடைசி 10 பூரணமாக அல்லாஹ்வின் தூதர் முயற்சி செய்வார்கள். எனவே அதே முயற்சியை, அதே ஆர்வத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காட்ட வேண்டும். எனவே இந்த காலங்கள் ஒரு நாளும் வீணடிக்கப்படக்கூடாது. சிலர் ஒரு 25வது நோன்பு வரைக்கும் ஆர்வம் இருக்கும், 25க்கு பிறகு வேற வேலையில பிஸி ஆயிடுவோம்.
ஆடை வாங்குவதிலேயோ விளையாட்டுகளிலேயோ இதர பொருட்கள் வாங்குவதிலேயோ பெருநாளைக்கு ஆயத்தமாகுவதிலேயோ எங்களுடைய நேரங்கள் ஒரு நாளும் வீணடிக்கப்படக்கூடாது. இந்த நேரங்கள் மிக பெருமதியானது. அல்லாஹு தாலா இந்த நியாமத்தை பற்றி நாளை மறுமையில் நிச்சயம் விசாரிப்பார். ரமதானை தந்தான் அது நியாமத் என்றால், ரமதானை தந்தான் அது அருள் என்றால், அல்லாஹு தாலா இந்த அருளை நாளை மறுமையில் எங்களிடத்தில் நிச்சயமாக விசாரிப்பான். எனவே அன்பார்ந்தவர்களே, கடைசியாக ஒரே ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்ஃப், ஒரு மனிதன் நாசமாகட்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ரஜுலுன் தகல அலைஹி ரமதான், ஒரு மனிதனுக்கு ரமலான் வருகிறது, அவன் ரமலானை அடைந்து கொள்கிறான், ரமலான் அவனை விட்டு பிரிகின்ற பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையா, அப்படிப்பட்ட மனிதன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த கூட்டத்தில் நாம் இருக்கவே கூடாது. அல்லாஹ்விடத்தில் தினமும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, தினமும் இரவு தொழுகை தொழக்கூடியவர்களாக, தினமும் முடியுமான சதகாக்களை கொடுக்கக்கூடியவர்களாக, தினமும் குர்ஆன்களை ஓதக்கூடியவர்களாக நம்முடைய இந்த காலங்களை நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ்